கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவிற்கும் அதே போல எருசலேம் தேவாலயம் மற்றும் பட்டணம் இடிக்கப்படுவதற்கும் இடையே இருக்கிறதான சம்பந்தம் என்ன, ஏன் ஆண்டவர் ரெண்டு சம்பவத்தையும் சேர்த்து தம்முடைய சீசர்களுக்கு பதிலாக சொன்னார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகையின் நாளிலே கால சூழ்நிலை எப்படி இருக்கும், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவரை பின்பற்றுகிற சீசர்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆயத்தத்தை கொண்டவர்களாக நாம் அவருக்கு எதிர்பட வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததான அவருடைய கடைசி நாட்களிலே அவர் சொன்ன ஒரு 4 உவமைகளை மிக சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதினதான நற்செய்தி நூல் அதனுடைய 24வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் மற்றும் 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 3 உவமைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லி அவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு சொல்லாததினாலே, காலங்களையும் நேரங்களையும் அவர் நமக்கு அறிவிக்காதனாலேயே நாம் எல்லாரும் எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்பதை நான் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு 4 விதமான ஊழியக்காரர்களை நான் பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் பாஸ்டர் அல்லது இவாஞ்சலிஸ்ட் அல்லது அப்போஸ்தலர் என்று நினைத்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்த எல்லாருமே நாம் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். இப்போ இந்த 4 விதமான ஊழியக்காரர்கள், முதலாவது பொல்லாத ஊழியக்காரன். முதலாவது ஊழியக்காரன் யார்? இவன் பொல்லாதவன். இவன் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவன், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவன். எதற்காக? ஏற்ற வேளையிலே தன்னுடைய உடன் ஊழியர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்க எஜமான் வைத்துதான உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டியவன். ஆனால் அவன் என்ன செய்யல? தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தும் தேவனால் பொறுப்பிலே அமர்த்தப்படப்பட்டிருந்தும் அவன் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், ஏற்ற வேளையிலே தன்னுடைய உடன் வேலையாட்களுக்கு உடன் ஊழியர்களுக்கு அவன் போஜனம் கொடுக்கவில்லை, அவர்களை விசாரிக்கவில்லை, அவர்களை குறித்து ஒரு கரிசனை இல்லை. அப்படிப்பட்டதான மனநிலையிலே வாழுகிறதான ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு பெயர் பொல்லாத ஊழியக்காரன். அவன் பொல்லாதவன். ஏனென்று சொன்னால் அவன் சுகபோகமாக வாழ்வதற்காக, தான் ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனில் வாழ்வதற்காக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய உடன் ஊழியர்களை அவன் அடிக்க தொடங்கி என்று சொல்லி கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். 48வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் சொல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் ஊழியக்காரரை வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடைய புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை நியமித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவன் நியமித்ததான அந்த நியமத்தை, அந்த பொறுப்பை அவன் என்ன செய்யவில்லை? உண்மையாக செய்யவில்லை. அவனுடைய கடமையை அவன் ஆற்றவில்லை. அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. மாறாக அவர்களை அவன் அடிக்க தொடங்குகிறான், அவர்களை நசுக்க தொடங்குகிறான், அவர்களை மிதிக்க தொடங்குகிறான், அவர்களை கொடுமைப்படுத்த அவன் தொடங்குகிறான். காரணம், தான் நன்றாக புசித்து குடித்து ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துல வாழ வேண்டும். இவன் தான் பொல்லாத ஊழியக்காரன். இந்த பொல்லாத ஊழியக்காரன் ஆண்டவர் எஜமான் வரமாட்டார் என்று நினைப்பான் அல்லவா, அந்த நாளிலே அவர் வரவே மாட்டார் என்று நினைப்பான் அல்லவா, அந்த நாளிகையிலே அவர் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு கூட பங்கு அவனுக்கு என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். அடுத்த ஊழியக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, புத்தி இல்லாத ஊழியக்காரன். 25வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த கன்னிகைகளை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், மறுபடியும் ஊழியக்காரனுக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் இந்த ஒரு 5 ஊழியக்காரர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் தாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து ஆயத்தமாக இருக்கவில்லை. தீவெட்டிகளை வைத்திருந்தார்கள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள், எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயத்தம் இல்லை? என்ன ஆயத்தம் இல்லை? கொண்டு போக வேண்டியதான எண்ணெயை கொண்டு போகவில்லை. அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அவருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய மனநிலை நிர்விசாரமான மனநிலை. சல்தாகே, பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இருக்கட்டும், அவர் வரும்போது பார்த்துக்கலாம்,
அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க தான் புத்தி இல்லாதவர்கள். அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? கதவு அடைக்கப்படும். the door was shut. அவங்க ஆண்டவரை அறிந்திருந்தாங்க. நீங்க இந்த பொல்லாத ஊழியக்காரனை பாருங்க, அவங்களும் ஆண்டவரை அறிந்தவங்க தான். ஏன்? ஆண்டவராலேயே பொறுப்புல நியமிக்கப்பட்டவங்க, கடமை ஆற்றும்படியாக. அப்ப ஆண்டவர் அறிந்தவங்க. இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளை பாருங்க, இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளாகிய இந்த ஊழியக்காரர்கள் கூட ஆண்டவரை அறிந்தவங்க. அவங்க போய் கரெக்டா கதவை தட்டுறாங்களே, மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அப்ப அவங்களுக்கும் ஆண்டவரை தெரிந்திருக்கிறது, ஆண்டவருடைய வருகை பற்றி அறிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் சத்தியம் தெரிந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு. எவ்வளவு கடினமான வார்த்தை. முதலாவது பார்த்தோம், அந்த ஊழியக்காரன் கடினமாய் தண்டிக்கப்பட்டான். இவர்கள் கடினமான வார்த்தையினாலே தண்டிக்கப்படுவார்கள். அவருக்காக தான் எல்லாம் செஞ்சாங்க. உமது நாமத்து நிமித்தமாய் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்து நிமித்தமாய் நாங்கள் ஊழியம் செய்தோம். ஆனா அவரு நீங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அது கடினமான வார்த்தை. அது பெரும் கடினமான வார்த்தை மாத்திரம் கிடையாது, கடினமான தண்டனை. ஏனென்று சொன்னால் கதவு அங்கே மூடப்பட்டு விட்டது, கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இனி வாய்ப்பே கிடையாது. எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தண்டனை உங்களுக்காக காத்திருக்கிறது. யாருக்காக? நிர்விசாரமான ஊழியக்காரர்களுக்காக. பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. 3வது ஊழியக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த ஆண்டவர் 5 தாளந்தை ஒருவனுக்கு கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாளந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். இந்த 5 தாளந்து வாங்கினவன் அதை கொண்டு 5 தாளந்தை சம்பாதித்தான். ஆண்டவர் அவனை பாராட்டினார். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார், உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக்குவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தி என்று ஆண்டவர் சொன்னார். 2 தாளந்தை வாங்கினவனும் ஆண்டவரிடத்திலே போய் 2 தாளந்தை சம்பாதித்ததை அவர் சொல்லுகிறார். அப்ப சொல்லும் பொழுது ஆண்டவர், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன் என்று சொல்லி உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த 1 தாளந்தை வாங்கினவனோ அவன் என்ன செய்தான்? மண்ணை தோண்டி நிலத்திலே அதை புதைத்து வைத்து விட்டான். அவர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர், அப்படிப்பட்ட கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்ன செய்யறான்? குற்றப்படுத்தும்படியாக பேசுகிறான். தன்னுடைய சோம்பேறித்தனத்திற்கு அவன் இடம் கொடுத்து விட்டு, தன்னுடைய நிர்விசாரத்துக்கு அவன் இடம் கொடுத்து விட்டு, செய்ய வேண்டிய வேலையை செய்யாதபடி சோம்பேறித்தனமாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரையும் குற்றப்படுத்தும்படியாக பேசுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, விதைக்காத இடத்துல நான் இருக்கிறவர்ப்பா, தெளிக்காத இடத்துல நான் செருக்கிறவர். அஜின், நீ உனக்கு தெரிஞ்சிருக்கேப்பா, இவ்வளவு தெரிஞ்சிருக்குதே, நீ அட்லீஸ்ட் அதை காசுக்காரர் இடத்துல, அட்லீஸ்ட் பேங்கர்ஸ்ட நீ பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் அது வட்டியா நான் வாங்கிக்கிறவனப்பா வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளவு பெரிய சோம்பேறி. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ பொல்லாதவன் மாத்திரம் கிடையாதுப்பா, நீ சோம்பேறி, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இந்த ஊழியக்காரனுக்கு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். இவன் எங்க தள்ளணும் தெரியுமா? புறம்பான இருளிலே தள்ளுங்க என்று சொல்லுகிறார். புறம்பான இருளை கொண்டு தள்ளுங்க, அவனை நரகத்தில் கொண்டு தள்ளுங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவனுக்கு எதுக்கு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஒரு கெட்ட பேரு? பொல்லாதவன் சோம்பலமான ஊழியக்காரன் ஆண்டவர் திட்டுறாரு, புறம்பான இருளை கொண்டு தள்ள சொல்றாரு. அவன் செய்த பாவம் என்ன? இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை இன்னதென்று அறிந்தும் செய்யாதிருந்தான் இந்த பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார் எது நன்மை என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவர் எல்லா அவருடைய ஊழியக்காரருக்கும், எல்லாருடைய சீசர்களுக்கும் நன்மை இன்னதென்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மிக நீதியை விரும்பி, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் உன் தேவன் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நன்மை இன்னதென்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அறிந்திருந்தும் செய்யாதிருத்தல். தனக்கு ஆண்டவர் கொடுத்ததான தாளந்து, ஆண்டவர் தனக்கு கொடுத்ததான வரம், ஆண்டவர் தனக்கு கொடுத்ததான பொருட்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்திலே முதலீடு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி முதலீடு செய்யவிட்டால் அதற்கான கணக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை.
காயின் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன? எல்லாரும் சொல்லுவோம் ஆபேலை கொலை செய்தது என்று சொல்லி. ஆனால் காயின் செய்த ஆரம்ப பாவம் எது தெரியுமா? அவன் நன்மை செய்யவில்லை. ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க விடலை என்று சொன்ன உடனே காயினுடைய முகம் வேறுபடுகிறது, சுருங்கி போய் விடுகிறது, சோர்ந்து போய் விடுகிறது. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், என்னப்பா, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும், நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று அறிந்திருந்தும், you know my heart, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். என்னுடைய இதய துடிப்பு, என்னுடைய ஏக்கத்தை அறிந்திருக்கிறாய். தெரிந்திருந்தும் நீ என்ன செய்யல. நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ செய்யாதபடினாலே அது பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அந்த பொல்லாத ஊழியக்காரன் அவன் தீமை செய்தான், நன்மை அவன் செய்யவில்லை. 5 கன்னிகைகள் நன்மை என்னதென்று அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அதை செய்யவில்லை. இந்த ஒரு தாளந்தை வாங்கினவனும் நன்மை என்னதென்று அறிந்திருந்தும், ஆண்டவரை அறிந்திருந்தும் செய்ய வேண்டிய முதலீடை செய்யவில்லை. 4வது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஊழியக்காரன். எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா? சபிக்கப்பட்ட ஊழியக்காரன். அவருடைய வருகையில் அவர் நியாயசனத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் என்ன செய்வாராம்? நியாயம் விசாரிப்பாராம். அது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பன் தன்னிடத்தில் இருக்கிறதான வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல இருக்கும் என்று ஆண்டவர் அதுக்கு அடுத்த உண்மையிலே அவர் சொல்லுகிறார். தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிற இந்த செம்மறி ஆடுகள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்றார். ஆனால் அவங்க கேட்பாங்களாம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போ இதையெல்லாம் உமக்கு செய்தோம் ஐயா? இதெல்லாம் நாங்கள் எப்போ செய்தோம் உமக்கு? ஏன் இப்படி கேட்குறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த வலது பக்கத்தில் நின்றவங்க அந்த செம்மறியாட்டு கூட்டம் நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக செய்கிற விஷயத்த என்றைக்குமே அவங்க பெருசாக நினச்சதே கிடையாது. அவங்க செய்கிற அநேக நன்மைகளை ஒருபோதும் ஊர் உள்ள அவர் தன்றாடிக்கிறதே கிடையாது. அதை பெரிதாக அவர் நினைப்பது கிடையாது. காரணம், அவர்கள் நீதிமான்கள், தேவனுடைய நீதியை நம்புகிறவர்கள், சுயநீதி நம்புகிறவர்கள் அல்ல. அவர்கள் சுயநீதிகளை செய்தார்கள், சுயநீதி அவர்கள் செய்தார்கள். அநேகருக்கு நீதி செய்தார்கள், அநேகருக்கு நன்மை செய்தார்கள். ஆனால் அவர்கள் சுயநீதியை அவர்கள் ஒருபோதும் நம்பவில்லை, தேவ நீதியை நம்பினார்கள். அதனால தான் அவங்க நீதிமான்கள். தங்களுடைய நற்கிரியில் ஒருபோதும் அவங்க சார்ந்தில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எங்கே செஞ்சோம்யா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, மிகவும் சிறியராகிய இவர்களுக்கு நீங்கள் என்னத்தை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த வெள்ளாடு கூட்டம் செய்ய வேண்டியதை செய்யலை. அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, யாரு அவங்க? சபிக்கப்பட்டவங்க, என்னை விட்டு பிசாசுக்காகவும் உடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று என்ன சொல்றாரு. சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கல. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கல. அந்நியனா இருந்தேன், நீங்க என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியா இருந்தேன், அதே போல காவலில் அடைப்பட்டவனாக இருந்தேன், நீங்க என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அவங்க கேட்பாங்க ஆண்டவரை பார்த்து, இதெல்லாம் எப்பயா உமக்கு நடந்துச்சு? நாங்கள் வந்து உங்களை விசாரிக்கிறதுக்கு? நீர் எப்போ பசி உள்ளவராக இருந்தீர், நாங்கள் உங்களை என்னது போஜனம் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறீரே. இதே மாதிரி தேவையில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்யாதிருத்தலும் பாவம். அதற்கான தண்டனை உண்டு, நிச்சயமாக தண்டனை உண்டு. நம்ம நிறைய பார்க்குறோம் வெளிப்படையான பாவங்கள், கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, இதுதான் பாவம். பீடி குடிக்காத, தண்ணி அடிக்காத, இது பாவம், உண்மைதான். ஆனால் அதை விட மோசமான பாவம் என்ன தெரியுமா? நன்மை என்னதென்று அறிந்திருந்தும் செய்யாதிருத்தல், நியாயம் என்னன்னு தெரிந்திருந்தும் பேசாதிருத்தல், வாயை மூடிக்கொள்ளுதல். கஷ்டப்படும் பொழுது உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் ஜெபிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரதர். வியாதியாக இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிரதர், அப்படியே பெட்டில் படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறவர்கள் சபிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். நன்மை என்னதென்று அறிந்திருந்தும், நியாயம் என்னதென்று அறிந்திருந்தும் அதை செய்யாதிருத்தல். அநேக நேரங்களில் நம்முடைய பார்வையில் இதெல்லாம் பாவமே கிடையாது, இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் அது மிகப்பெரிய பாவமாக ஆண்டவர் அதை கருதுகிறார். கொலை செய்வதை விட, விபச்சாரம் செய்வதை விட மிக மோசமான பாவமாக கருதுகிறார் நன்மை என்னதென்று அறிந்திருந்தும் செய்யாதிருத்தல்.
தேவனை அறிந்திருந்தும் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழாதிருத்தல். இந்த 4 வகையான ஊழியக்காரர்கள். முதலாவது பொல்லாத ஊழியக்காரன், 2வது புத்தி இல்லாத ஊழியக்காரன், 3வது பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன், 4வது சபிக்கப்பட்ட ஊழியக்காரன். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கிரியையின் அடிப்படையிலே அவர் நியாயந்திருக்கிறவராக அங்கே காணப்படுகிறார். இதற்காக உங்களையும் என்னையும் எச்சரிப்பதற்காக, எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் எச்சரிப்பதற்காக ஆண்டவர் கிரியின் அடிப்படையிலே அவர் நியாயம் விசாரிக்கிறதாக அவர் ஊமையாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலே. கிரியின் அடிப்படையில் நம்ம ரட்சிக்கப்படலை, கிருபையின் அடிப்படையில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எதற்காக? நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதனுடைய தாற்பயம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் உண்மை அப்படின்னா அது நற்கிரி மூலமாக காண்பிக்க முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறியீர்களா? நம்முடைய விசுவாசம் மெய்யானதென்றால், இஃப் இட் இஸ் ஜென்யூன், அது உண்மையான விசுவாசமே ஆனால் நற்கிரியின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த கிரியின் அடிப்படையில் ஆண்டவர் நியாயந்திருக்க வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து முழு உலகத்தின் நியாயந்திருக்க அவர் வருகிறார். அப்படி வரும் பொழுது ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்பதை இந்த உண்மைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நன்மை செய்வோம், நற்கிரிகளை செய்வோம், நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம், ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.